ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போதே நம்ம வந்து கரெக்டாக எந்தெந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தைச்சோன்னா நமக்கு ப்ளவுஸோட ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வரும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து தச்சு முடித்த ஒரு ப்ளவுஸு. இதை வச்சு நான் இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ளவுஸில் நிறைய பிரச்சனை என்னென்னா, ப்ளவுஸோட ஷோல்டர் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு இறங்குது, பேக் சைடு வந்து தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ளவுஸ் போட்ட பிறகு பின்னாடி தூக்கிரும், நமக்கு அந்த பின் சைடு வந்து மேலே வந்துடும், ஷோல்டர் வந்து இந்த மாதிரி இறங்கிடும். இப்போ ஷோல்டர் வந்து நமக்கு இந்த அளவில் இருக்குது, நமக்கு இவ்வளோத்துக்கு இறங்கியிருக்கு, ஷோல்டரில் இருந்து இறங்கியிருக்கு, கீழே ஃப்ரண்ட்டில் இறங்கி வந்திருக்கு. இது வந்து எதனால் இப்படி வருதுன்னா, நம்ம ஃப்ரண்ட்டு கிராஸோட லென்த்து வந்து கரெக்டாக எடுக்காததுனால தான் நமக்கு வந்து இந்த ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்கிட்டு வருது. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு பட்டி வந்து அந்த பஸ்ட்டு மேலே போகும்போது நம்ம பிடிச்சி இழுக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, நமக்கு ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்கி வந்துடும். இப்போ வந்து நம்ம பஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம அளவு எப்படி எடுக்கணும்னா, நம்ம பஸ்ட்டுக்கு மேலோட ட்ராவல் ஆகி அந்த பஸ்ட்டுக்கு உள்ளே வர நம்ம எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரண்ட் கிராஸ்லேருந்து கரெக்டாக வரும். நம்ம அப்படி எடுத்தும் நமக்கு கரெக்டாக வரலன்னா, இதே போல் ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் வந்து இறங்கிட்டுனா நம்ம எணி தைக்கக்கூடிய ப்ளவுஸில் எப்படி சரி பண்ணலான்னா, நம்ம ப்ளவுஸை போட்டு பார்த்துட்டு நமக்கு ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளவு இறங்கியிருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த அளவை கரெக்டாக நம்ம ஷோல்டரில் இருந்து, நம்ம உடம்போட ஷோல்டரில் இருந்து ப்ளவுஸ் ஷோல்டர் வந்து எவ்வளோத்துக்கு இறங்கியிருக்கோ அந்த அளவை இந்த மாதிரி டேப் வச்சு அளந்துக்கோங்க. அளந்துட்டு எவ்வளோ அளவு வந்திருக்கோ அதை வந்து எணி தைக்கக்கூடிய ப்ளவுஸில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த தப்பு நம்ம வராமல் இருக்கணும்னா, நம்ம ஃப்ரண்ட்டோட கிராஸ் லென்த்து நான் சொன்னது மாதிரி நம்ம பஸ்ட்டுக்கு மேலோட ட்ராவல் ஆகி அந்த அடியில் வர கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து பேக் சைடு மேலே ஏறாது, ஃப்ரண்ட் ஷோல்டர் இறங்காது. இப்போ எனக்கு 3/4 இன்ச்சு இருக்குது, அந்த 3/4 இன்ச்சை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்தோடு சேர்த்து கூட்டிக்கோங்க எணி தைக்கக்கூடிய ப்ளவுஸில். நமக்கு ஷோல்டர் இறங்குறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். நமக்கு ஃப்ரண்ட் கிராஸ் வந்து நம்ம கரெக்டாக வைக்காததுனால, அதனால் அதை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நமக்கு ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்காது. அடுத்து வந்து ப்ளவுஸில் பின்னாடி கை சைடு வந்து சுருக்கமாக இருக்கும், அந்த கைக்குழி சைடு. அது எதனால் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ லோ நெக்கும் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் டீப் நெக்கும் வச்சுருப்பாங்க. இப்போ இது வந்து லோ நெக் இந்த ப்ளவுஸில் இருக்குது. சிலவங்க வந்து டீப் நெக்கும் நம்ம வச்சுருப்போம். வச்சுட்டு நம்ம நாட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அளவு லோ நெக்காக இருந்தாலும் டீப் நெக்காக இருந்தாலும் நம்ம நாட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அதை கட்டும்போது நமக்கு கரெக்டாக அந்த கழுத்து நிற்கும். இது நம்ம வந்து அந்த நாட்டு வைக்காமல் லோ நெக்கோ இல்லைனா டீப் நெக்கோ வச்சுருந்தோம்னா நமக்கு அந்த கழுத்து நம்ம போட்ட பிறவும் கொஞ்சம் விரிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு ஷோல்டர் ஃபாலும் ஆகும். அப்புறம் வந்து கைக்குழி சைடும் வந்து நமக்கு சுருக்கமாக வந்துடும். இந்த மாதிரி சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அளவு எடுக்கும்போதே கரெக்டாக எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கைக்குழி அளவு, நம்ம கைக்குழியோட ரவுண்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அப்பர் செஸ்ட் அளவு எடுப்போம். அப்பர் செஸ்ட் அளவு எடுக்கிறது வந்து நீங்கள் நார்மலாக எடுக்கிறது நம்ம கொஞ்சம் லூஸாக தான் எடுப்போம். அது வந்து நீங்கள் கொஞ்சம் டைட்டாக எடுத்துக்கோங்க. அப்பர் செஸ்ட் அளவை நம்ம கொஞ்சம் டைட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு கூட டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அந்த அளவு வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். அந்த கழுத்து சைடு நம்ம கரெக்டாக நிற்கும்போது அந்த சுருக்கம் வந்து வராது. அடுத்து வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்ம அளவு எடுக்கும்போது அப்பர் செஸ்ட் அளவு எடுக்கணுமா இல்லைனா மிடில் செஸ்ட் அளவு எடுக்கணுமான்னு டவுட்டும் இருக்கும். நம்ம வந்து அப்பர் செஸ்ட் அளவு எடுத்து தான் நம்ம வந்து அந்த கைக்குழி சைடு மார்க் பண்ணணும் கரெக்டாக. மிடில் செஸ்ட் அளவு எடுக்கக்கூடாது. அப்படியே எடுத்து நம்ம மார்க் பண்ணோன்னா தப்பாக தான் வரும். அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸில் இந்த ஹூக் மாட்டின பிறகு நம்ம டைட் பண்ணி போடும்போது நமக்கு இந்த இடையில வந்து இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த மாதிரி கேப் இருந்தால் நம்ம வந்து நமக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கேப்பு வராமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு இந்த ப்ளவுஸில் இப்போ வந்து இதுதான் ஐப்பட்டி இருக்க அளவு. இதோட கேப்பு பாருங்கள், எனக்கு 1.5 இன்ச்சு கேப் இருக்குது. ஒவ்வொரு ஐக்கு இடையிலையும் எனக்கு வந்து 1.5 இன்ச்சு கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து நம்ம கரெக்டாக எப்படி வைக்கலான்னா, ஃபஸ்ட்டு ஐயிலேருந்து நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ஐயுமே நமக்கு 1 இன்ச்சு கேப்பில் நம்ம மார்க் பண்ணோன்னா, நமக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம ப்ளவுஸ் போட்டோன்னா நமக்கு அந்த இடையில வந்து அந்த கேப்பே தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹூக் பட்டி தைச்சிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸை போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸில் எல்லாம் தச்சு முடித்து ப்ளவுஸ் போட்ட பிறகு ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு நெக் வந்து நமக்கு வந்து கரெக்டாக நிற்கும், ஒரு நெக் வந்து கரெக்டாக நிற்காமல் லூஸாக இருக்கும். எப்படின்னா நமக்கு வந்து ஐப்பட்டி நெக்கு கரெக்டாக வந்து நிற்கும்,
ஹூக் பட்டி சைடு உள்ள நெக்கு வந்து கரெக்டாக நிற்காது, அது லூஸாக இருக்கும். அது எதனாலனா நம்ம வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டியும் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து நமக்கு அந்த நெக்கோட அளவு அப் அண்ட் டவுனில் இருக்கும். நம்ம அந்த கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தைச்சோன்னா அந்த அளவு கரெக்டாக வந்துடும். நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டி தைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐப்பட்டியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஐப்பட்டியில் நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு தான் தைச்சிருப்போம். அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஹூக் பட்டியை வச்சுக்கோங்க. நம்ம ஐப்பட்டி நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ண இதில் இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஹூக் பட்டியை வச்சுக்கோங்க. கீழேயும் நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு மேலே பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு வருதோ அந்த அளவை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நெக்கு சைடு நமக்கு ஐப்பட்டியிலேருந்து ஹூக் பட்டி எவ்வளோ அளவு கூடுதல் வருதோ அந்த அளவை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அளவு நெக்கு வந்து ஒரு சைடு டைட்டாகவும் ஒரு சைடு லூஸாகவும் இருக்காது. ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக வரும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம கைக்குழி சைடு நமக்கு சில டைம் என்ன ஆகும்னா சுருங்கிட்டு துணி நிற்கும். அதுக்காக பேக் சைடு வந்து நம்ம நார்மலாக கைக்குழி வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த ரவுண்டை வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஃப்ரண்ட் சைடு வந்து 1/2 இன்ச்சு நம்ம உள்ளே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுப்போம். கையும் அதே போல் தான், நம்ம வந்து ஒரு சைடு மட்டும் 1/2 இன்ச்சு உள்ளே குளிச்சு வரைஞ்சி வெட்டி தச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.